பிரசனம் இல்லாமல் நம்ம எவ்வளோதான் மணிக்கணக்கு நம்ம ஜெபம் பண்ணாலும் அது வேஸ்ட். நம்முடைய இருதய நம்ம ஜெபம் பண்ணும்போதே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். டக்குன்னு இப்போ தப்பாக நினச்சிடுறாங்க. இப்போ ஸ்கூலில் அங்கே என்ன நடந்து சோத்துறோம் டக்குன்னு நீங்கள் ஸ்கூல் தான் நடத்துறீங்க அந்த சிந்தனை. இது வந்து எப்படி நாமளும் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி எல்லா சூழ்நிலையிலும் என் இருதயம் வந்து அவ்வளோ. ஏன்னா எரேமியா 29:13 சொல்லுது, உங்கள் முழு இருதயத்தோடு தேடும் போது தான் அவரை நம்ம என்ன செய்ய முடியும், தேட முடியும். 10 நிமிஷம் கர்த்தரை ஆராதிச்சால் உண்மையாக ஆராதிங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் வேதத்தில் சொல்லி யூதாவை வந்து யாரை முன்னாடி நிப்பாட்டணும்னா யூதாவை நிப்பாட்டுங்க அப்படிங்க. ஏன்னா அவன் துதிக்கிறவன், அவன் பாடுகிறத பண்ணுங்க. எல்லாருமே அந்த பாடகர் வந்து ரொம்ப ஆண்டு இருப்பார். ஏன்னா எரிய கோட்டை கூட சுத்தம் போது கூட பாருங்கள், அங்கே கூட நம்ம நினைக்கிறோம் எக்காலம் ஊதுனாங்க. எல்லாம் அப்படி ஒரு ஆர்ப்பரிக்கும். நம்ம மோசையோட அக்கா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சிங்கர், பாடகர். அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல தம்புரு வாசித்து பாட்டு பாடி நடனம் பாடினாங்க அப்படின்னு போட்டு. இப்போ நம்ம என்ன செய்யணும், மணிக்கணக்கு நம்ம ஜெபிக்கும் போது 10 நிமிஷம் ஜெபிக்கும் போது நம்ம சிந்தனை சதுரிடும். இந்த சிந்தனை சதுராமல் இருக்குன்னா அவருடைய பிரசனம் தான். ஒரு பிரசங்கம் செய்து முடிக்காததை ஒரு பிரசனை செஞ்சு முடிச்சிடும் வாழ்க்கையில்.